தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். நேற்று தாங்க திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் முழுசாக பார்த்தேன். அதன் பிறகு அந்த படத்தை இயக்கிய மோகன்ஜி அவர்களுடைய ஒரு சில பேட்டிகளும் பார்த்தேன். மோகன்ஜி அவர்களை ட்ரால் செய்து அவருடைய படத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை வெளில வைத்து விடக்கூடாது, அவர் எடுக்கிற படம் வெற்றியாக கூடாது அப்படிங்கிற தரப்புல இருந்தும் வரக்கூடிய காணொளிகள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த காணொலியை நான் பதிவு பண்றேங்க. அடிப்படையில நான் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர். இதை நான் ஏன் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 சித்தாந்தத்தை பத்தி இதுல நம்ம பேசுறோம். அதாவது மோகன்ஜியை இங்க ஒரு நிறைய நுண்ணரசியல் இருக்கு சினிமா அப்படின்னு நம்ம பேசும்போது. மோகன்ஜியை குறிப்பிட்டு இவர்கள் ஏன் வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நுண்ணரசியல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜி கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா திரு மோகன்ஜி அவர்கள் அவர் தனிப்பட்ட முறையில காணொலியில் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, அவர் தன்னை வலதுசாரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. தமிழகத்துல உங்களுக்கே தெரியும், இந்த சினிமா இந்த தமிழருடைய ஒட்டுமொத்த சினிமாவும் தமிழகத்தில் ஒரு குடும்பம் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கு. அவங்க இடதுசாரிகள். இப்ப இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்பவுமே திராவிட சித்தாந்தத்துக்கு தான் துணையாக நிக்குது. ஏன்னா கோட்பாடு ரீதியாக எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஆனா இவங்க நான் தமிழ் தேசியம், தமிழர் மண்ணு அப்படி இப்படிம்பாங்க. ஆனா கோட்பாடு ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட நிறைய இதுல ஒத்து போற மாதிரி இருக்கும். நான் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் அரசியல். அதனாலதான் நான் என்னைக்குமே தமிழ் தேசியம் அப்படின்னு நான் பேச மாட்டேன், தமிழ் தேசிய சித்தாந்தம். ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம்ங்கிறது தமிழகத்துல உண்மையாகவே அது தமிழர்களுக்காக செயல்படல. ஏன்னா ஒவ்வொருத்தன் அவனுக்கு பிடிச்சத தமிழ் தேசிய சித்தாந்தம் வச்சுக்கிட்டு தனித்தனியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப பேச போறது என்னுடைய பார்வை தமிழர் அரசியல். அதாவது தமிழகத்தில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழர்கள் தான் தமிழகத்தில் அதிகாரத்திலும் அரசியலிலும் இருக்கணும், தமிழர்கள் வளர்க்கப்படணும். ஸோ இந்த கருத்தியல்ல தான் நான் என்னுடைய பார்வையை நான் எப்பவுமே வைப்பேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மோகன்ஜியோட திரௌபதி 2 பத்தி பேசுறதுக்கு முன்னால, மோகன்ஜி என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல்ல அவர் எடுத்தது திரௌபதி. அந்த திரௌபதியில அவர் என்ன ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு அப்படின்னா, நாடக காதல் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன் வச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நாடக காதல்னு சொல்லும் போது இங்க ஒரு சில கம்யூனிட்டிக்கு அது வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் செய்வதே தவறு அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இங்க திட்டமிட்டே காதல் செய்வது சரி, காதல் செய்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் இந்த படத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி, இந்த ஊடகத்தை வச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கி, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தியலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கெடுத்து குட்டிச்சவராக்குனது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வடுகு தெலுங்கு திமுக லாபி அண்ட் திக லாபி. அவங்களாலதான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளே தமிழகத்துல உருவாயிருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல இருக்கும் போதுதான் இந்த மாதிரி இவர் அதாவது அவர் எடுத்தது பொய்யே கிடையாது, 100% உண்மை. அவருடைய முதல் படம் நாடக காதல்னு சொல்லிட்டு எடுத்தது 100% தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அவர் தைரியமாக எடுத்து அதை மக்கள் மத்தியில சேர்க்க முன் வந்தது அந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதுல அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் சொன்ன கருத்து சரியான கருத்து, அதுல நான் உடன்படுறேன். 2வது படம் அவர் எடுத்தது பகாசுரன் நினைக்கிறேன். பகாசுரன், ஆமா. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த காணொளி, அதாவது இந்த வலையொலி, இந்த போன்ற இந்த டெக்னாலஜியை வச்சு பசங்க பொண்ணுங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத ஒரு மைய கருத்தா வச்சு அந்த படமும் ரொம்ப சமூகத்துக்கு தேவையான ஒரு படமா, சரியான படமா எடுத்திருந்தாரு. அதுலயும் நான் உடன்படுறேன். அதுக்கப்புறம் ருத்ரதாண்டவத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மோகன்ஜி அவர்கள் சமூக பிரச்சனையை தான் கையில் எடுத்திருப்பாரு. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையார இளைஞர்கள், அதுக்கப்புறம் பிசிஆர் ஆக்டை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள், அப்புறம் இந்த
கிறிஸ்தவ மதமாற்றம் எப்படி நடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொட்டு ஒரு மைய கருத்தை வச்சு அந்த படமும் வந்து சரியாக எடுத்திருப்பாரு. அதுலயும் நான் உடன்படுறேன். ஏன்னா அது எல்லாமே பொய் கிடையாது, சமூகத்துல நடக்கிற பிரச்சனை. ஆனா அதை எல்லாரும் சமூகத்துல செய்யறது கிடையாது, ஆனா செய்யறாங்க. அந்த ஒரு விஷயத்த அவர் கையில எடுத்து ஒரு திரைக்கதை, ஏன்னா அஸ் அ கிரியேட்டர் அவர் வந்து அவருடைய கருத்தை தாராளமா பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விடயம்லாம் சமூகத்துல நடக்குது அப்படிங்கறத அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு, தெரியப்படுத்துறாரு. அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. திரௌபதி 2 இந்த படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன கருத்தை முன்வைக்க வந்திருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வந்த இஸ்லாமியர்களால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர் ஆழமா பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த கருத்து தான் இந்த படம். ஆனா இவர் இந்த கருத்தை இந்த படத்தை வந்து இவர் எடுத்து இந்த படத்தை பத்தி பேசும்போது இவரிடம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இதெல்லாம் ஏன் வந்து நீங்க இப்ப பேசுறீங்க, இத பேசுறதுனால என்ன பயன்? அதாவது இங்க என்ன பிரச்சனைனாங்க, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பாடி. அதாவது இடதுசாரி வலதுசாரி என்ன ஒரு சித்தாந்தம் என்ன ஒரு ஐடியாலஜில இருந்தாலும் அவரவருக்கு நினைக்கக்கூடிய அந்த விடயத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து பிரசன்ட் பண்ணணும். அது மக்கள் வந்து சரியா தவறா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் சினிமா வந்து நேர்மையா செயல்பட முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு திமுக லாபியும் திக லாபியும் அவர்களுடைய சித்தாந்தத்தை மட்டும்தான் இங்கே சினிமா என்று பார்க்க அனுமதிக்கிறார்கள். மற்ற எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் வேற எந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலும் இங்கே படம் எடுத்து அது இவர்களுக்கு எதிராக அந்த படம் அமைந்திருந்தால் அந்த படத்தை இவர்கள் வளர விடுவதில்லை, வளர்ப்பதில்லை. அவர்கள் மாறாக இயக்குனரோ கதாநாயகனோ யாருமே வந்து தமிழகத்துல வளர முடியாதுங்கிற ஒரு சூழலை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைனாலதான் அந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து மோகன்ஜி பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா மோகன்ஜி எடுத்த அத்தனை கருத்துக்களும் பாத்தீங்கன்னா இங்கே இந்த வடுக தெலுங்கு திமுக திக லாபியின் நுண்ணரசியலை உடைக்கக்கூடிய ஒரு படம். உங்களுக்கே தெரியும், தமிழகத்தில் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வடுக தெலுங்கு அப்படின்னு சொல்றது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கும் ஏகப்பட்ட தெலுங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த கொடூரமான இனவெறி அரசியலை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம உண்மையிலே ஒரு சில பேர் அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்கின்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்காக தான் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து நமக்கு இனவெறி கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு இனத்தை ஆளுமை செஞ்சு அவங்கள நான் மேல உட்காரணும்னு ஆசைப்படல. ஏன் இனத்தை வந்து ஆளணும் அப்படிங்கிற பேராசையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய இன உரிமை, சரிங்களா? ஆனா இன்னைக்கு இந்த வடுக தெலுங்கு லாபி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் தமிழகத்தில் மைனாரிட்டி 5.6% தான் இருப்பாங்க முழுசா நீங்க பாத்தீங்கன்னா. இவர்களுக்கு துணையாக இன்று வரை இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலித்திய அரசியல் கட்டமைப்பும் இந்த சிறுபான்மையினர் கட்டமைப்பும் இவர்களுக்கு எப்பவுமே வந்து கூட ஒரு சாலிட் ஓட் பேங்கா இருக்கிறதுனால இவர்கள் என்ன செஞ்சாலும் தமிழகத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவர்களை வந்து யாரும் கேள்வி கேட்கவும் விட மாட்டாங்க. இவங்களே வந்து பாதுகாத்துக்குவாங்க. இவங்க என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆனா மத்தவன் பேசினா அது வந்து தப்பு, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை வந்து இவர்களுடைய அரசியலை வைத்தும் அதிகாரத்தை வைத்தும் முடக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மோகன்ஜி படத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கு. இதே ஒரு படைப்பை மாரி செல்வராஜோ இல்ல இந்த பாரஞ்சித் போன்றவர்கள் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த வடுக தெலுங்கு திமுக திக லாபி என்ன பண்ணும் அப்படின்னா, அது குப்பை படமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது, பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு அவார்டை கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்க வந்து பார்த்ததே இல்லை, உங்க வழியை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாசிட்டிவாக பேசி 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 அவங்கள வந்து தூக்கி விட்டு இவங்க தான் அருமையான படைப்பாளிகள், மற்றவன்லாம் வந்து படைப்பாளிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்ப ஒன்னும் இல்லைங்க, இப்ப மோகன்ஜி எடுத்த கதைய இது இவர்களுடைய சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் யாராவது எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து வேற, அவருக்கு ப்ரமோஷன் வேற மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு பப்ளிசிட்டி வேற மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு விளம்பரம் வேற மாதிரி இருந்திருக்கும், அவரை வந்து இப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு பேச வச்சிருப்பாங்க. ஆனா இவரு தன்னுடைய ஜாதியை அடையாளப்படுத்தி கொண்டு பேசுகிறார்.
உண்மையாவே மோகன்ஜி கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரௌபதி 2 விஷயத்துல வந்து அவருடைய சொந்த ஜாதியான வன்னியர் ஜாதியிடம் வெளிப்படையாக காணொளி போட்டு பதிவு கேட்டது. இப்படிதாங்க இருக்கணும். அதான் இதுக்கு பேர் தான் ஜாதி உணர்வு. ஏன்னா அவர் ஜாதி வெறியில் இதெல்லாம் செய்யல. அவரு தன்னுடைய உரிமையோட தன்னுடைய ஜாதிக்காரங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அதுல வந்து தப்பே கிடையாது. அதற்கு இவனுங்க குதிச்சானுங்க பாருங்க, தையா தக்கன், ஐயோ என்ன இப்படி கேட்கிறாரு அப்படி கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஆகும்னாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. நீங்க அப்படி தாராளமா வந்து உங்க ஜாதி கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். ஏன்னா அப்படிதான் கேட்கணும். நீங்க செய்தது தப்பே கிடையாது. அதற்கு பிறகு உங்க ஜாதியிலிருந்து ஏகப்பட்ட ஆதரவும் நீங்க பெற்றிருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. இப்ப நாங்க என்ன இப்ப இந்த திமுக இந்த திகாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சோ இவங்க வந்து இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சினிமாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வேற யாரையுமே வளர விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த நுண்ணரசியலை தான் இப்ப நம்ம உடைக்கணும். அத மோகன்ஜி அவர்கள் ஏற்கனவே கடந்த 3 படத்துல உடைச்சிருக்கீங்க. இந்த 4வது படத்துலயும் நீங்க வந்து இஸ்லாமியர்னு ஒன்னா நான் வருது. உண்மையாகவே இந்த இஸ்லாமியர்களை பற்றிய நுண்ணரசியலையும் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இன்னைக்கு இஸ்லாமியருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எப்படி தமிழர்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் தமிழ் பேசுதோ, அதே மாதிரிதான் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு மதத்தை சொன்னா பல இனக்குழுக்கள் இன்னைக்கு இஸ்லாமியராக இருக்கிறது. அதுல தமிழர்களும் ஒன்று. ஆனா ஆளுமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தமிழர் அல்லாதவர்கள். தமிழகத்தில் அடித்தட்ட மக்களில் அதாவது உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களில் இருப்பவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக இஸ்லாமியரின் நிலைமை பெரும்பான்மையாக. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இவர்கள் அந்த திமுக அப்படிங்கிற கட்சியை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழ்நாட்டை இன்வைட் பண்ணாங்களோ, இந்த தெலுங்கு நாயுடுல இருந்து, அப்புறம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், தமிழர் அல்லாதவர்களாக இருக்கட்டும், தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிற குரூப் தான் இந்த திமுக. இவங்க தான் வந்து இன்னைக்கு தமிழர்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இந்த நுண்ணரசியலை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து இஸ்லாமியர்களை எதிர்க்கிற மாதிரியே அந்த கதையில வந்து ஒன்னும் பெருசாலாம் சொல்லல. வந்தவனுங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை அவர் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. அதுல தவறு ஒன்றும் கிடையாது. வந்தவனுங்க அதைத்தான் செஞ்சானுங்க. இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் வந்து இந்திய நாட்டை சூறையாடினானுங்க, கோவிலை இடிச்சானுங்க, கோவிலில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் எடுத்தானுங்க, இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இந்தியர்களை மதமாற்றம் செஞ்சானுங்க. அதுக்கப்புறம் பெண்களை வந்து அவங்கள விட்டு நிறைய பெண்களுக்கு கொடுமை செஞ்சாங்க, குழந்தைங்களை கொண்டாங்க, எல்லா விஷயமும் நடந்தது. ஆனா அதெல்லாம் இந்த மண்ணில் சேர்ந்தவன் செஞ்சானா அப்படின்னா இல்ல, வெளியில இருந்து வந்தவன் எல்லாத்தையும் செஞ்சான். அது நம்ம மூவேந்தர்களே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. ஆனா மூவேந்தர்களை முகல்ஸ் வந்து வெல்ல முடியல. ஆனா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து உதவுனது யாரு? குஜராத்ல இருக்கிற இஸ்லாமிய, இந்த மண்ணில் பிறந்தவன் மாலிகாபூர். அவன் வந்து படையெடுக்கும் போது பாண்டியர்களும் அவனுக்கும் சண்டை வரும்போது பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாச்சு படை. காரணம் இந்த இஸ்லாமியர்கள். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எவனுமே பேச மாட்டான். ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு, பேசினா வந்து அவங்களுக்கு ஓட்டு வராது அப்படிங்கறதுனால இந்த உண்மையான விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. அதே மாதிரி வடுக தெலுங்கு நாயுடு காலத்துல மிகப்பெரிய அடிமையாக பிராமணியத்துக்கு இருந்தவர்கள் அவர்கள். தமிழர் கோவில்களுக்குள் மிகப்பெரிய அளவுல சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். தேவரடியார் என்கிற புனிதமான முறையை தேவதாசி முறையாக மாற்றி அதை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி அதை கேவலமான ஒரு விஷயமாக மாற்றினது அவர்கள். இதை பற்றி எவனுமே பேச மாட்டான் தமிழ்நாட்டில். இதை எல்லாத்தையும் செஞ்சது தமிழன்னு பொய் வரலாறு எழுதி அதை தமிழர் வரலாறுன்னு பரப்புரை செஞ்சு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருப்பானுங்க இந்த திகாவும் திமுகவும். இந்த நுண்ணரசியலை தான் தயவு செய்து தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மோகன்ஜி அவர்கள் செய்த வரலாற்று ரீதியாக சொன்ன தகவல்களை என்னால் ஒற்றுக்க முடியல. ஏன்னா அது எனக்கு ஏற்புடையதாகவும் தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒய்சால மன்னரை தமிழருங்கிறாரு, அப்புறம் சத்திரியர் அந்த கான்செப்ட்லாம் அவர் பேசுறாரு. தமிழர் மரபை பொறுத்த வரைக்கும் அரசன், அந்தணன், வைசியன், வேளாளன், இதுதான் வந்து தமிழர் மரபு. இந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இதெல்லாம் வந்து இது வந்து ஜாதி கிடையாது, இது வந்து சமூக படிநிலை தான். ஆனா அது வந்து தமிழர்களுடைய வரலாற்றுல வந்து நம்ம அதை வச்சுதான் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதான் 5 நிமிஷம் 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 5 நிமிஷம்
அந்த இந்து அந்த ஐடியாலஜியில் இருக்காரு. இந்திய மன்னர், ஒய்சால மன்னர், அவர் தமிழர், திருவண்ணாமலை ஆண்டதுனால அவர் தமிழர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. திருவண்ணாமலையை அவருக்கு அந்நிய மண்ணு, அதனால அந்த அந்நிய மண்ணில் அவர் ஆளுமை செய்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நிர்வகிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிதான் இப்ப இந்த திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் திருப்பதி, பெங்களூரு, இதெல்லாமே தமிழர் மண்ணு தான். ஆனா இதெல்லாம் எதுக்கு அந்தந்த மாநிலம் இதை தலைநகரை ஆக்கி கொண்டது அப்படின்னா, தமிழர்கள் திரும்ப என்னைக்குமே இந்த மண்ணை கேட்டக்கூடாதுங்கிற அந்த சுயநலத்துக்காக தான். அதே கான்செப்ட்ல தான் அன்னைக்கும் இருந்திருக்காங்க. திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த மண்ணை இவர் ஆளுமை செஞ்சாதான் அந்த மண்ணை யாரும் அவ்வளவு சீக்கிரம் கைப்பற்றி விட முடியாதுங்கிற எண்ணத்துல தான் அவர் திருவண்ணாமலை எல்லாம் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இறுதியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த திமுக திக என்கிற ஐடியாலஜியை என்னைக்கு அழித்தொடுக்கப்படுகிறோமோ அன்னைக்கு தான் தமிழகத்துல ஒரு தெளிவான நடுநிலையான ஒரு அமைப்பு, சினிமா துறை, இது எல்லாம் யாருக்கிட்டையும் இல்லாம அது தனித்துவமா இயங்கும். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல தமிழர் அப்படின்னு திரைத்துறையை கொண்டு வர முடியல. தென்னிந்திய நடிகர் சங்கம் தான், தமிழ்நாடு நடிகர் சங்கம் இன்ன வரைக்கும் பெயர் மாற்ற முடியல. காரணம் என்னன்னா, இங்க வடுக ஆளுமை இருக்கிறதுனால. இந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த ஐடியாலஜி சாகணும். திமுக திக அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை அழிக்கணும். அதை அழிக்கணும் அப்படின்னா மோகன்ஜி போன்ற பல மோகன்ஜிக்கள், பல சித்தாந்தத்தை சிந்திப்பவர்கள் இங்கே படம் எடுத்து அதை அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தால் மட்டுமே தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இவருக்கு கிடைத்த இந்த கம்மியான பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா இவர் நல்லாவே படம் எடுத்திருக்காரு. ஒன்றும் ரொம்ப ஆக்வேர்டா என்னடா இது இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படம் இல்லை. செட்டுக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இயக்குநர்கள் கிட்ட எல்லாம் நல்ல பட்ஜெட்டு, ஒரு நல்ல ஒரு தமிழர்களுக்கான ஒரு படம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மிக அருமையாக, ஏன்னா இவர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம இவர் தானா இயக்குறாருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த திராவிட சிலபஸ்குள்ள அதுவும் இவனுங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஃபீல்டுல தனியா அதுவும் படம்லாம் கிரவுட் ஃபண்டிங் தான் நினைக்கிறேன். இவர் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவர் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா தமிழர்கள் இவர்களை போன்ற நபர்களை ஊக்குவிக்கணும். ஏன்னா எல்லா ஜாதியில இருந்தும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த நுண்ணரசியலை தைரியமா வெளியில எதிர்த்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதை நம்ம மக்கள் ஊக்குவிச்சா மட்டுமே தான் இவர்களை போன்ற இயக்குநர்கள் தமிழகத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தமிழகத்துல நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு சினிமாவே குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு. ஏன் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா இவங்க சுதந்திரமா சுத்துறதுக்கு தான். ஜாதிங்கிறது ரெண்டு வார்த்தை கிடையாது. இப்ப நான் பேசக்கூடிய அந்த ஜாதி விஷயத்தையே இவனுங்க ஜாதி வெறியன் அப்படிம்பாங்க. நம்ம ஜாதி வெறியர்களே கிடையாது. நம்ம பேசக்கூடியது இன உரிமை. நம்ம பேசுவது நம்மளுடைய அடையாளங்களை பற்றி. ஜாதி அப்படிங்கிறது இரு வார்த்தை கிடையாது. ஜாதி அப்படிங்கிறது வாழ்வியல். தமிழர்கள் ஜாதி என்று எப்போதுமே சொல்ல மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஜாதின்னு சொன்னாதான் எளிமையா புரியுது. நமக்கு குடி குலம் தான் இருக்கு. இந்த குடி குலம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய வாழ்வியல். வாழ்வியல் எதை மையப்படுத்தி இருக்கும்? நம்மளுடைய மரபை மையப்படுத்தி இருக்கும். நம் மரபை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய அந்த குடி குலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் இது பாதுகாக்கப்படும். இதை அடிச்சு உடைக்கிற ஒரே வேலை தான் இந்த திராவிட சித்தாந்தம், திக, திமுக, இந்த நாம் தமிழர், தமிழ் தேசியம், இவனுங்க செய்யற எல்லா அயோக்கியத்தனமான வேலை இதுதான். ஜாதியை ஒழிக்கணும் 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 பண்ணுங்க. கேட்டா ஜாதியை ஒழிச்சாதான் தமிழரா ஒன்றிணைவானா? அது முட்டா பயிலுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசுவானுங்க. ஏன்னா இங்க பொய் வரலாறு எழுதுறவன்லாம் இன்னைக்கு தமிழன்னு சொல்லி சுத்தி திரிகிறான். அதே மாதிரி தமிழர் அல்லாதவன்லாம் முன்னாடி நான் தான் தமிழன்னு சுத்தி திரிகிறான். எனக்கு மேல இருக்கிறவன் எல்லாவனுமே தமிழ் பேசுறதுனால இன்னைக்கு யாரு தமிழன் யாரு தமிழர் இல்லாதவன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு தலைமுறை ஆகும். அந்த அளவு இங்க ஜாதிய ஊழல் செஞ்சு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போர்ஜரி செஞ்சு என்னெல்லாமோ குழப்பி வச்சிருக்காங்க. எல்லா ஜாதியிலையுமே இன்னைக்கு கலப்பினம் இருக்கு. தமிழர் இல்லாதவன் அந்த எல்லா ஜாதியிலையுமே இருக்கான். அதே மாதிரி எல்லா ஜாதிக்காரனும் பொய் வரலாறு எழுதி வச்சிருக்கான்.
ஸோ இது எல்லாத்தையும் மீறி தான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழர் அரசியல் பேசி தமிழர்களை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம பல விஷயத்த எல்லா கோணத்திலையும் பார்த்து தான் இதை ஆய்வு செஞ்சு தான் நம்ம வந்து உருப்படியாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஜாதி பேசுறது தவறு கிடையாது. நம்ம என்னைக்கு ஜாதி பெயரையும் ஜாதி பட்டத்தை வந்து நம்ம பேர்ல இருந்து எடுத்தோமோ அன்னைக்கு தான் தமிழனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சது. அது இருந்த வரைக்கும் உருப்படியா இருந்தது. அதை என்னைக்கு தூக்கி போட்டு முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லிட்டு முட்டாத்தனமா பேச ஆரம்பிச்சோமோ நம்ம நாசமா போனோம், நம்ம அழிஞ்சோம். நம்ம தமிழன்னே சொல்லி நம்ம மண்டல ஏறி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஃபுல்லா வடுகன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கான், அதிகம் செலுத்துறான். இந்த நிலைமை மாறணும்னா தமிழன் தன்னுடைய குடியடையாளத்தை தெளிவா இங்க வந்து பேசணும். நம்ம யாரு அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து அடையாளப்படுத்தி பேசணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள் யாரு அப்படிங்கறத அவங்கள அறியாம அடையாளப்படுத்துவாங்க. அந்த ஒரு விஷயத்த மோகன்ஜி மிக தைரியமாக செய்யறதுனாலதான் அவர் மீது வந்து ஒரு மதிப்பு மரியாதை வருது. அத நம்மளும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த ஜாதிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது 2 வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்வியல் மரபு. அந்த மரபை இவனுங்க அடிச்சு உடைக்கிறதுக்கு தான் இந்த ஜாதி ஒழிப்பு நாடகத்தை இது பண்றானுங்க, காதலை ஊக்குவிக்கிறானுங்க. காதல் செஞ்சா அப்படி ஆஹா ஓகம் பானுங்க, சங்க இலக்கியத்திலேயே காதல் செஞ்சாம்பானுங்க. என்னமோ இவனுங்க தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி. இது எல்லாம் பொய், ஹம்பக். பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடப்பதுதான் திருமணம். அதை தான் தமிழர்கள் ஊக்குவிக்கணும். காதல் செய்வது தவறுன்னு சொல்லி தான் வளர்க்கணும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற குரூப் தான் இருக்கு. அதனால வந்து ஏன்னா இப்ப நாடக காதல்னு சொன்னா நம்ம இவங்க அதை எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னா, இவங்க ஒரு சமூகத்தை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க, ஏன் மற்ற சமூகத்துல எல்லாம் காதல் செய்யறது இல்லையா ஆவுன்னு வந்து பயங்கரமா வந்து மைண்ட் கேம் விளையாடுவாங்க. அதனால வந்து நாடக காதல்னு சொல்லாதீங்க, காதல் செய்வதே தவறுன்னு சொல்லுங்க. அடுத்த தலைமுறைக்கு வீட்டுல சொல்லி கொடுத்து வளங்க. குடியோட பற்று, குடி பெருமை, நம்ம எல்லாம் என்ன வரலாறு, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிறந்த குழந்தைங்க, இனி பிறக்க போற குழந்தைங்க, இதெல்லாம் வந்து இந்த சிக்கல்ல இருந்து எளிதாக தப்பிச்சிரும். மோகன்ஜி போன்ற பல இயக்குநர்கள் தமிழகத்துல வந்து இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் வந்து படமாக எடுத்து காண்பிக்க இவர்கள் யாரு அப்படிங்கிற விஷயமும் தமிழக மக்கள் மத்தியில அரங்கேற்றப்படும். இதுதான் வந்து சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிச்சைக்காரன் ஸ்ரீதர், முதலில் நீ பேசு. இனமென இங்கே வாழ்பவரோடு முரண்பாடு கொண்டால் கலவரம் தான் வரும், அதை தான் நீ செய்கிறாய். அது உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து அள்ளு வரதான் செய்யும். ஏன்னா நீங்க செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் படம் பிடிச்சு காமிக்கும் போது ஐயோ இனி தமிழனை ஏமாத்தி பொழப்பு நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கலவரம் வந்துச்சுன்னா அந்த கலவரத்தை வந்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இத்தனை தடவை நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் கும்மி அடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தோணாது. இப்ப ஏன்டா இதெல்லாம் செய்றீங்க அயோக்கிய பயிலுகளான்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் கோவம்லாம் பொத்துக்கிட்டு தான் வரும், கலவரம் வரும், வெங்காயம் வரும்னு. இதெல்லாம் நாங்க பேசுறது இன உரிமை, நாங்க பேசுறது எங்களுடைய ஜாதியுடைய பண்பாடு, கலாச்சாரம். இதெல்லாம் வந்து எவனுக்கும் எந்த பாதிப்பும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சரிங்களா? என்ன ஆளுமை, நான் தமிழங்கிற போர்வையில என்ன ஆளுமை செஞ்சுட்டு இவ்வளவு நாள என்ன ஏமாத்தி பொழப்பு நடத்தினவங்களுக்கு தான் இதனால பிரச்சனை வருமே தவிர்த்து தமிழர்களுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் மற்ற இனத்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நாங்க வந்து ஒன்னும் யாருமே தமிழகத்துல இருக்கக்கூடாது, தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே துரத்த போறோம் அப்படிலாம் அது நாங்க இன வெறியில பேசல. எங்க இன உரிமையை பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எவன்லாம் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இனியும் என்னை யாரும் ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மோகன்ஜி போன்ற இயக்குனர்கள் தமிழகத்தில் வளர்க்கப்பட வேண்டிய இயக்குனர். அதுதான் வந்து நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் நல்லா தான் படம் எடுக்கிறாரு. ஒரு சில வரலாற்று ரீதியான முரண்கள் எனக்கு இருந்தாலும் இவர்களை போன்றவர்கள் தமிழகத்தில் வளர வேண்டும், வளர்த்து விடப்பட வேண்டும். இந்த திமுக இருக்கும் வரை இவர்களை போன்றவர்களை வளர்த்து விட மாட்டார்கள். அதனால மக்களாகிய நாம் தான் இவருக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை எல்லாம் கொடுத்து அவர் எடுக்கக்கூடிய படைப்புக்கு நம்ம வந்து நம்மளால ஆனதை வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து மாரல் சப்போர்ட்டா நிக்கணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தலித் அரசியல், இந்த சிறுபான்மையினர் இவனுங்க என்ன செஞ்சாலும் ஆஹா ஓஹோ, என்ன எடுத்தாலும் ஆஹா ஓஹோ, குப்பையா இருந்தாலும் அவார்டு, என்னத்தை எடுத்து இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி. இது எல்லாத்தையுமே வந்து திட்டமிட்டே
கொண்டு வந்து நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இனியும் இந்த அவல நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடாது. எல்லா ஐடியாலஜியில் இருக்கிறவனும் பணம் எடுக்கணும், அவன் வந்து சுதந்திரமா செயல்படணும். ஒரு குடும்பம் வந்து இதை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்தமா சினிமா துறையே வந்து அவங்க அரசியல் சுயலாபத்திற்காக இன்னைக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒழிக்கப்பட வேண்டும். அது எப்போ ஒழிக்கப்படும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த திமுக திக போன்ற தமிழர் இன துரோக விரோத சித்தாந்தத்தை அடியோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றினால் மட்டுமே தான் தமிழர் இனத்திற்கான அரசியல் தமிழகத்தில் உருவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அது கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன்னா இன்னைக்கே வந்து இவர்களோட நுண்ணரசியல் எல்லாமே புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். எந்த சைட்ல எப்படி வந்து தமிழன் வந்தாலும் தமிழங்கிட்ட சம்மாட்டி வாங்குறாங்க எல்லா இடத்துலையும். இவனுங்களால போய் சொல்ல முடியல, இவங்களால வந்து இனியும் நடிக்க முடியல நம்ம கிட்ட. அதனால என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறாங்க. என்ன செஞ்சு நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து அவங்களையே சம்மாட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கருத்தியல் ரீதியாக. அது அவர்களுக்கு இப்ப வந்து அவர்களால் தாங்க முடியல. இது கண்டிப்பா இன்னும் வீரியமா தான் வளரும். மோகன்ஜி அவர்கள், நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய சிறந்த படைப்புகளை வந்து எடுங்க. தமிழர்கள் நாங்க இருக்கோம் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லா ஜாதி தமிழர் ஜாதி மக்களும் உண்மையான படைப்புக்கு என்னைக்குமே வந்து உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிறதுல தமிழர்கள் சார்பாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் இனம்.